இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து அப்டேட்டாக வந்து போட்டுன்னு வரோம். இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு சில எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னா 1000 ரூபாய் கட்டாயமாக வந்து வரும் அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. அது என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் உங்களுக்கு வந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். முதல்வரே இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கார். 2 எஸ்எம்எஸ் வந்துடுச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து வந்துடும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து விடுபட்டு இருந்தாலோ, பரிசீலனை மற்றும் கலாய்வில் இருந்தாலோ, இல்லை மேல்முறையீடு செய்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வராத இருந்திருந்தாலோ, புதிய விண்ணப்பம் செஞ்சுட்டு வந்து பணம் வராத இருந்தாலோ, கண்டிப்பாக வந்து இந்த 2 எஸ்எம்எஸ் வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிங்க. இன்னும் 2 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் கிரெடிட் மெசேஜ், அப்ரூவல் மெசேஜ் வந்து வரப்போகுது. 15ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதம் 1000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது. அதனால் தயவு செய்து எந்த வீடியோனா ஸ்கிப் பண்ணி வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிருக்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். அதனால் தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,43,000 விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 1 ரூபாய் கிரெடிட் மெசேஜ் வருமா, 10 பைசா கிரெடிட் மெசேஜ் வருமா, எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சேரும், ஆதார் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா, இல்லை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா, என்ன மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும், என்னவா மெசேஜ் வரும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தவங்களை நிராகரிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட எஸ்எம்எஸ் வரும், அவங்க அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கா, புதிய விண்ணப்பம் எந்த டேட்டில் வரும், புதிய விண்ணப்பம் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சம்மந்தமாகவும் கலைஞர் மகளிர் உரிமை சம்மந்தமாகவும் வந்து அப்டேட் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து நிறைய அப்டேட் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சேனலில் வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே பணம் ரூபாய் 1000 ரூபாய் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து 1 by 1 வந்து வீடியோ வந்து போட்டுன்னு வரோம். இந்த மாதம் வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து வர காத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்து வந்துடுச்சு. இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி எலெக்ஷன், அந்த ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது. மேல்முறையீடு செய்தவங்களுக்கும் இந்த மாதம் முதல் 1000 ரூபாய் வந்து வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வந்து வரக்கூடிய அப்டேட்டில் நிறைய வீடியோ வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீடியோ பொறுத்த அளவுக்கு 2 விதமான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து வந்துடுச்சுன்னா பணம் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்றத வந்து தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. அதில் என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து வந்திருக்கணும் அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. முக்கியமாக வந்து எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மொபைல் நம்பர், அப்படியும் இல்லைனா நீங்கள் மேல்முறையீடு செய்யும் போது இ சேவையில் வந்து கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக வந்து இந்த எஸ்எம்எஸ்ல ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்எம்எஸ் வரும். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய எஸ்எம்எஸ் உங்களுக்கு 1 ரூபாய் கிரெடிட் எஸ்எம்எஸ் இன்னையிலிருந்து வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்லாம் வந்து இருக்கு. 1 ரூபாய் கிரெடிட் மெசேஜ் பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் ரூபீஸ் 1 rupee கிரெடிட்டட் ஏசிசி அக்கௌண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பலாம். அப்படி 1 rupees கிரெடிட்டட் மெசேஜ் வரலாம். 10 பைசா கிரெடிட்டட், அதாவது 0.10 அப்படின்ற அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் 10 பைசா கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் 10 பைசா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிங்க. முக்கியமாக உங்களுக்கு வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் 2-3 பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியாவது செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வராத ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஆனால் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎஃப்எம் கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்ற மாதிரி டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல 1 rupee ப்ளஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து போன வருஷம் வந்த மெசேஜ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து ஷோ பண்ணுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய எஸ்எம்எஸ் மேல்முறையீடு பண்ணவங்க நிறைய பேருக்கு வந்து இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு முதல் கட்டமாக என்ன எஸ்எம்எஸ் 1 ரூபாய் எஸ்எம்எஸ் தாண்டி 1000 ரூபாய் எஸ்எம்எஸ் எது போலன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமாக மேல்முறையீடு செய்தவங்களுக்கு எது போல எஸ்எம்எஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மகளிர் உரிமை திட்டத்தில்
தொகைக்கான தங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்ப எண் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது நீங்க விண்ணப்பம் செஞ்ச உடனே இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கும். தங்களுடைய விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு நீங்க வந்து இ சேவையில போயிட்டு வந்து மேல்முறையீடுக்காக வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. முகாமில் வந்து அப்ளை பண்ணும்போது நிராகரிக்கப்பட்டிருக்கும் உங்க எஸ்எம்எஸ், உங்களுடைய அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல்முறையீடுக்கு வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பர், விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி பரிசீலிக்கப்படும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மேல்முறையீடு விண்ணப்பம் அப்படின்றத வந்து வருதான்னு பாருங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசனா வந்து ஒரு சிலவங்க வந்து இது போல எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வந்து ஜனவரி மாதம் முதல் வந்து ரூபாய் 1000 வந்து பெற்று வந்தாங்க. 2 லட்சம் பயனாளிகள் வந்து இந்த திட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து இணைச்சிருக்காங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 பேர் இணைக்க போறாங்க. அவங்களுக்கு இது போல எஸ்எம்எஸ் வந்து கட்டாயமாக வந்து வந்திருக்கும். வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்த மேல்முறையீடு விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் விசாரணையில் உள்ளது. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இது குறித்து விசாரிக்கும் பொழுது தங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவித்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது போல மெசேஜ் வந்தவங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ், பரிசீலனைக்கும் ப்ராசஸ் கால் மூலயமா வந்து உங்களுக்கு கலாய்வு செஞ்சிருப்பாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செக் பண்ணிங்க. மேலும் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, அந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து கேட்டுட்டாங்க, அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா எல்லாமே வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது போல எஸ்எம்எஸ் வந்து அப்ரூவல் ஆன மெசேஜாக வந்து வந்திருக்கும். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முதலமைச்சர் அனுப்புறது போல வந்து இது போல எஸ்எம்எஸ் வரும். இந்த டீட்டெயிலான எஸ்எம்எஸ் வந்து நீங்க தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பழைய வீடியோல வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இல்ல நேத்து வீடியோ இல்ல முந்தா நேத்து வீடியோ வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஃபுல் மெசேஜ் எப்படி வந்து வரும் அப்படின்றத வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதான் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு, வெற்றிகரமாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி இந்த வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் வரும். இந்த வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் வந்துட்டாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட்டட் மெசேஜ், வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன பார்த்தீங்களா அந்த ₹1 கிரெடிட்டட் மெசேஜும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற பேங்க் அக்கௌண்ட் மெசேஜும் கண்டிப்பாக வந்து வரும். அந்த பேங்க் அக்கௌண்ட் மெசேஜ் பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அந்த மாதம் எந்த மாதம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆக போதோ அந்த மாதத்தை வந்து மென்ஷன் பண்ணி வருஷத்தை மென்ஷன் பண்ணி இந்த மாதத்துக்கான உரிமை தொகை தங்களுடைய வங்கி கணக்கில் அனுப்பப்பட்டுள்ளது, அனுப்பப்பட்டுள்ள வங்கி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலவங்க பெயர் அப்படின்ற இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்து ஷோ பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் அதை வந்து தெரிஞ்சுங்க. முதல் வரி முகவரி உதவி மையம் எண் 1100 நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது எஸ்எம்எஸ் வரல, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக 1100 நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. நிறைய பேருக்கு நிறைய வீடியோ நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணது சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. உங்களோட அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் வந்து இருக்குது, இதுக்கு மேலே அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, உங்கள் ஏரியாவில் இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் மட்டும் இல்லாமல் பேங்க் தரப்பு வந்து இது போல எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இது கூட ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்களுடைய குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ரேஷன் கார்டோட 13 டிஜிட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 333 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை வந்து XX போட்டு லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர், உங்களுடைய குடும்ப அட்டையோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் உரிமை தொகை தங்களது எந்த பேங்க் அக்கௌண்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வங்கி கணக்கு வந்து மென்ஷன் பண்ணி அந்த நம்பர் லாஸ்ட் 4 நம்பரை மென்ஷன் பண்ணி செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஒரு எஸ்எம்எஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை நம்பரும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக குடும்ப அட்டை நம்பர் வந்து வந்துருந்ததுன்னா லாஸ்ட் 4 டிஜிட் வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. அடுத்தது என்ன பேங்க் அக்கௌண்ட்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் இதை நேற்று வீடியோவில் கூட நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இந்த நியூஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கீழ் 1.13 கோடி மகளிர்கள் மாதந்தோறும் ₹1000 வந்து பெற்றுன்னு வராங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பல்வேறு காரணங்களால் விடுபட்டு இருந்த 1,48,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையிலிருந்து 15ஆம் தேதியிலிருந்து பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு. மேலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் பணம்
செலுத்துவது உறுதி செய்ய நாளை முதல் ₹1 வந்து அனுப்பி வைத்து சோதனை செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து இந்த 1.5 லட்சம் பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து பணம் வரப்போகுதுன்னா ₹1 கிரெடிட் மெசேஜ் இன்னையிலேருந்து நாளையிலேருந்து கண்டிப்பாக வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ₹1 கிரெடிட் மெசேஜ் ஒருவேளை உங்களுக்கு மெசேஜாக வந்து வரலன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ₹1 கிரெடிட் ஆகுதா இல்லை 10 பைசா வந்து கிரெடிட் ஆகுதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் யாரும் வந்து வருத்தப்பட தேவையில்ல. உங்களுக்கு வரப்போதுன்னா ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து வரும். அப்படி இல்லைனா நீங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ₹1000 கிரெடிட் மெசேஜ் வந்து வரும், பணம் வந்து வரப்போகுது அப்படின்றதுக்கு. இந்த ₹1000 கிரெடிட் மெசேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு விதமாக வந்து SMS வந்து வருது. அதில் வந்து ஒரு 3 விதம், டாப் 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் மெத்தடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கிரெடிட்டட் NACH கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ₹1000 கிரெடிட் மெசேஜ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டியர் கஸ்டமர் DPT கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ், இதை வந்து நோட் பண்ணிங்க. உங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜும் இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. NACH கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ₹1 கிரெடிட் மெசேஜ் வரலாம். அப்படின்னா DPT கவர்மெண்ட் ருபீஸ் 1000 அப்படி இல்லைனா ₹1 அப்படின்றத வந்து கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரலாம். இப்படியும் இல்லைனா இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ACHCR அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ₹1000 கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மெத்தடில் உங்களுக்கு வந்து பணம் வந்து வரும். ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுங்க, ACHR அப்படின்னா DPT ட்ரான்ஸ்ஃபர் மூலமா உங்களுக்கு வந்து வரும். மேலும் வந்து பணம் வராதவங்களுக்கு இது போல SMS, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற SMS வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேல்முறையீடு செஞ்சும் அவங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். என்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தொகைக்கான மேல்முறையீடு விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் மேல்முறையீடு பண்ணும்போது கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து இருக்கும். தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேல்முறையீடு செஞ்ச நம்பர், அதாவது அப்ளிகேஷனே நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக கலாய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது போல நிராகரிக்கப்பட்ட SMS வந்து வரும். காரணம் என்னவோ அந்த காரணத்தை வந்து டீட்டெயிலாக வந்து அந்த SMSலேயே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் காரணத்தில் உங்கள் குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து காரோ இல்லை ஏதோ வந்து 4 சக்கர வாகனம் வந்து இருக்குது, ஜீப்போ காரோ அது போல வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ₹1000 கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நிராகரிக்கப்பட்ட SMS வருதுன்னா என்ன காரணத்தினால, ஒருவேளை நீங்கள் டேக்ஸ் வந்து அதிகமாக வந்து கட்டுறீங்களா, இல்லை 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு நிறைய SMS சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை வந்து பயன்படுத்தி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட PDF ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஆர்டிகல் எல்லாமே வந்து போட்டிருப்போம். அதனால் வந்து உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ போடலாமா, வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ போடலாமா அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.